கடந்த சனிக்கிழமை மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர்ல ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு பட்டப்பகல்ல பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம் அப்படிங்கிறது நாடு முழுவதும் சர்ச்சைக்குரிய வகையில பேசப்பட்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவம் குறித்து மத்திய பிரதேசத்தினுடைய அமைச்சர் ஒருவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு பலராலையும் கண்டனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. மத்திய பிரதேச அமைச்சர் கைலாஷ் விஜய்வர்கியா இந்த சம்பவம் குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீராங்கனைகள் மேலேயும் தவறு இருக்கு, யார்கிட்டயுமே சொல்லாம அவங்கள யார் வெளியில போக சொன்னா, எதற்காக தனியா வெளியில போனாங்க, இந்த சம்பவத்தின் மூலியமா அவங்க ஒரு பாடம் கற்றுக்கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. முதல்ல நமக்கு எழும்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் குறித்து உண்மையாகவே இந்த ஒன்றிய அரசாங்கம் அந்த ஆஸ்திரேலிய வீராங்கனைகள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். இந்த மாதிரி பாதுகாப்பு குறைபாடு இருந்ததற்காக மன்னிப்பு கேட்டு இது போல இனிமே நடக்காம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கணும். ஆனா அதை தவிர்த்துட்டு பாதிக்கப்பட்டவங்க மேலேயே குறை சொல்றது அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். ஆனா பாஜகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா முதல் முறையா இந்த பாஜகவை சேர்ந்தவங்களும் RSS சேர்ந்தவங்களும் இப்படி பேசல. காலம் காலமா இந்த நாட்டுல பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் வன்முறைகளும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகளும் ஏற்படும் போது தவறு செய்தவங்களை தட்டி கேட்காம, தவறு செய்தவர்கள் மேல குற்றம் சாட்டாம, பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளியா சித்தரிக்கிற வேலை அப்படிங்கிறது நீண்ட காலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் வெளியில போகக்கூடாது, பெண்கள் தனியா பேங்க் அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பேசக்கூடியவங்க கிட்ட இருந்து நம்மளால வேற எதையும் எதிர்பார்க்கவும் முடியாது. பொதுவா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் எப்பவுமே தவறிக்கிட்டு இருக்கு. ஆனா வெளியில இருந்து இங்க வந்து விளையாடக்கூடியவர்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறது நிச்சயமா இந்தியாவை உலகரங்குல தலை குனிய வைக்கக்கூடிய ஒரு சம்பவமா தான் இது பார்க்கப்படுது. இந்த அமைச்சரனுடைய பேச்சுக்கு கூட இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பலரும் தங்களோட கண்டனங்களையும் தெரிவிச்சுக்கிட்டு தான் வராங்க.